Vanga. You can come back. Yes, yes. And down. Sir, namaste. Your good name? Seshadri. Sir, from where you have come, sir? Chennai. Chennai. What is your problem? For what reason you have come to Ayarmattown from so far, Chennai? Problem is spine. Spine, huh? What and all problems you used to face? Pain இருந்தது முதல்ல. Pain எங்க இருந்தது pain? இங்க ஷோல்டர்ல. சரி. அப்புறம் பேக்ல கொஞ்சம் இதா இருந்துச்சு. சரி. அங்க திடீர்னு எனக்கு வந்து மயக்கம் மாதிரி வந்தது. ஸோ அதனால வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே கன்சல்டேஷன். எவ்வளவு நாளாச்சு இந்த பிரச்சனை? இது வந்து ஜனவரியில இருந்து. This last January. What are all symptoms you had? என்னென்ன symptoms என்னென்ன இருந்தது? சிம்டம்ஸ் ஒன்றும் இல்லை. கால் வந்து கொஞ்சம் வீங்கிடுச்சு, பல்ஜாயிடுச்சு. சரி. அந்த மேட் ஹாஸ்பிட்டல் போனேன். ஓகே. அவங்க ஏதோ டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அலர்ஜியா என்னன்னு தெரியல. அதனால கால் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. லெக் பின்னால் அந்த காப்ஸ் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீங்கிருச்சு. ஓகே. அப்புறம் தான் பையன்கிட்ட சொன்னோன்னா பையன் உங்களை காண்டாக்ட் பண்ணி சரி யூ கோ டு மைசூர், உங்க ஆயுர்வேதம், இது அலோபதி வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. இது பின்ன வேற என்ன தலை சுத்து அந்த மாதிரி தலை சுத்தலாம் ஒன்றும் இல்லை. மெமரி எப்படி இருந்தது சார்? மெமரி வந்து அதான் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு நாள் மயக்க மாதிரி வந்தது, கால் வீங்கிச்சு. அப்போதான். ஓகே. நைட்ல உங்களுக்கு தூக்கம் வரல? ஆமா, அது இருந்தது. மிட் நைட் ஸ்லீப்லெஸ் நைட்டா இருந்தது. ஓகே. எவ்வளவு நாள்ல இருந்து ட்ரீம்ஸ்? அது வந்து ஒரு ஜனவரியில இருந்து 3 வீக்ஸ் இருக்கும். கண்டினியூஸ் ஸ்லீப்பே இல்லையா? ஆமா. ஓகே. தூக்கமே இல்ல? தூக்கம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்குவேன். அப்போ வந்து அந்த ட்ரீம் எல்லாம் வரும். ஓகே ஓகே. இந்த கோஸ்ட் வரா மாதிரி, அது மாதிரி பேட் ட்ரீம்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், ஹாலுசினேஷன் மாதிரி. எவ்வளவு நாள் இருந்தது? அது ஒரு வாரம் இருந்தது. சரி. அந்த ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, தூங்கவே இல்லை. ஓகே. டே டைமும் கொஞ்சம் கொஞ்சம் தூங்குவேன், நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் அந்த சரி மியாட் ஹாஸ்பிட்டல் போலான்னு. ஓகே. இப்போ இங்க நீங்க வந்தப்புறம் எப்படி இருக்கீங்க? இங்க பரவாயில்ல, கொஞ்சம் ஃபீல் பெட்டர். டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க மயாட்ல. இருந்தாலும் எனக்கு தெரியல, இதை டிரான்ஸ்பிளண்டா தெரியல. இங்க வந்தவொடனே எனக்கு ஐ குட் ஃபீல் பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. பரவாயில்ல. இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு? இல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களா இப்போ? இங்கயா? இங்க இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகே. எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ மொத்தம் வந்து ஒரு 45. ஓகே. 45 days or 60 days ஆயிருக்கு. So how do you feel the difference before and now? கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஐ ஃபீல் பெட்டர். ஓகே. வெரி குட், வெரி குட். பெட்டர். நைட் எல்லாம் நான் தூங்குறேன். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணா பெயின் இல்ல. இப்போ பெயின் இல்ல. முன்னாடி இங்கெல்லாம் பெயின் இருந்தது. இப்போ நெக் பெயின் தான் இருக்கு, சைடுல இந்த நெக்ல இருக்கு. அதுதான் இப்போ இந்த வர்மம். Madam, please, who is he for you, madam? How come he is my uncle. Okay, okay. Please, could you can tell me what problem he had faced before and now what is his condition? So this is about in the month of April. Suddenly he started to he never would sleep in the night. Okay. He used to have hallucinations. Okay. And very depressed state, very dull and completely, even speech would mute. Okay. And loneliness, and you could see it, depression completely on his face. And then we went to this Mayotte la, when they did a MRI, they had there something soft tissue of the brain, and the doctor concluded that it could be because of dementia. And they started to treat him for dementia, giving him 2 to 3 tablets for putting him to sleep. One is quetiapine that I can recall instantly, and then the med, and they also, there were also other things. They did some helmet treatment and all that. Nothing of it really helped him. He was yes, and he didn't sleep in the night. He still had issues because the drug. He became very rigid. He couldn't move his legs.
ரொம்ப ஹார்ட் ஆச்சு எல்லாம். Yes. Movements got restricted. Flexibility இல்லை. Stiffness. And Custom. severe profuse sweating. See, these are all the side effects of that medicine. And in a time I remember, because of that, he couldn't move his body, limbs the way he wants, this stiffness or rigidity, whatever you call. I remember him once crying also, that he lost confidence. Morale also went low. Now, I'm seeing him after, so we came here for 2 weeks, and then even during the 2 weeks, there was considerable improvement in his mental state itself. His morale is so high. He's speaking confidently. my memory. I'm able to see the old uncle that I saw, right? That's fantastic. And when we went home, during the course of that 45-day period where he was on medication, the neighbors also saw a dramatic change in what he was and what he was, come up to be. So that was, and he himself has gained so much of confidence, smiling and cheerful. இன்சோமியா கம்மியாச்சு. Huh? இன்சோமியா கம்மியாச்சு. Insomnia, there's no insomnia, he sleeps. ரொம்ப So, of course, there's still a bit of hope. I could recollect my olden days, school days, college days அதெல்லாம். Very nice, very He's nice. speaking cheerful now. Before we came here, he was really in a state of depression. He lost confidence because he couldn't sleep and the tablets were not helping him get better. It made him feel even more weaker because his movement was constricted, right? இல்லை. Yeah. சாப்பிடல. சாப்பிட முடியல. So now, do you believe that now at this situation, do you believe dementia is reversible? Truly, Doctor, what I saw, what I was made to believe then, and now what I see in him, it is really a transformation in terms of dementia, the one that you இதை said. விட நான் கன்ஃபர்ஸ் பண்றது பதில் அதர்ஸ் வந்து பாக்குறவங்களாம் என்ன வந்து பார்த்துட்டு நீ இப்ப பெட்டரா இருக்க, உன்னோட பேசலாம் பார்த்தா நல்ல இதா இருக்கு, Fantastic. இதா இருக்கு அப்படின்னு. So how you came to know about Ayurmatam? Ayurmatam. ஆயிரமட்டம் So, in fact, பரவாயில்ல. my sister lives in Bangalore. She has come to know about this place and she said, why don't you go try? Because her known family friend had a severe case of, I think, Alzheimer's or dementia. It was much advanced with Parkinson's. And she got to know that you treated the patient and he is completely normal now. And that's why we said, okay, why not we go try this? And we came here. And absolutely, a very appreciable kind of difference. ஹோமியோ ஓவர் homeopathy also. So from what we saw for the treatment the problem that he had then and what he is remarkable. We just hope that it goes more positive and he's completely out of this kind of an issue. Madam, for this kind of patients who are suffering from dementia, Alzheimer's, so-called Parkinsonism, for them, do you have any message that you have experienced with your family member through this video? Of course, I think they should come to this place. You recommend? Go through the treatment. Yes, we strongly. You can You hear are taking the treatment from the horse's proper mouth. correct treatment you take. Yes, and I think they should come to this place to at least see the treatment, and I'm sure they're going to have a positive effect of this. Yes, homely treatment with no side effects, and we've seen this, right? We've seen this through our eyes. So I would strongly suggest the family to consider this than going for allopathy for a long-term outcome. And how about, so you are very happy with the Yes. treatment procedures. Yes. So how about the stay and food and other things, whether you are comfortable with Ayurmatam? The rooms are good, okay. Lodging It's- good. Yeah, it's good. It's good. Food is diet, also, I think. Food, your Chennai food is different, completely different compared But to it's sattvic, no, doctor? You are giving more of a vegetable, more of a, how do I say, it is more health and diet oriented. Yes. The ragi Ball. Kadi, ragi kadi. I like it a lot. That ragi, what do you call the ball that Ball, you give. yeah. It's very nice, so I like it. And otherwise, I think the food is also okay. But in my case, age is also a main. Huh? No. Age. Yeah, no, there are still older people that I think. I'm 72. Yeah, 72, young old man. So nice. Anyway, God bless you, sir, with very good health. Thank you. Complete, you have a complete recovery and stay blessed always. Thank you so much.